ஹே கைஸ், இட்ஸ் மீ PYR கதி ரூம். ஸோ நானே வந்து டைரக்ட் பண்ணி நானே வந்து ஆக்ட் பண்ணி எல்லாமே இந்த படத்தில் வந்து டேரக்டர், ஆக்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அண்ட் எடிட்ரு, கேமராமேன், ஸோ எல்லாமே வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் மட்டும்தான். ஸோ இந்த படம் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து இந்த படத்தோடைய வந்து டைட்டில் வந்து நான் செப்டம்பர் 17 வந்து நான் அனௌன்ஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கு அடுத்தது செப்டம்பர் 18 ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் கூட நான் வந்து ரிலீஸ் பண்ணேன். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த ஒரு லுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பயங்கரமாக நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ இது மாதிரிலாம் நான் வந்து ஒரு விஷயத்துக்காக நான் இது மாதிரி வந்து தானே வருத்திக்கிட்டுலாம் நான் இது மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ இந்த வீடியோவிலே நான் வந்து அந்த படத்தை பற்றியும், ஸோ நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன், ஸோ இந்த படத்துக்கும் என்னோட பர்சனல் லைஃபுக்குமே ஒரு கனெக்டிவ் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து நான் வந்து என்னோட பர்சனலாக வந்து நான் ஒரு சில விஷயத்த வந்து அந்த படத்தில் வந்து நான் வச்சுப்பேன். ஸோ அந்த படத்தை பார்த்தோம்னா என்னோட பர்சனல் லைஃப் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது புரியும். இதுக்காண்டி தான் அவன் கதிர் வச்சுருக்கான் அப்படின்ட்டு நல்லாவே புரியும். ஸோ அது மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது மொத்தத்தில் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ரூம் மூவியை பற்றி தான் நான் வந்து என்னோட படமான ரூம் மூவியை பற்றி தான் நான் வந்து ஃபுல்லாகவே நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ PYR கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் டெய்லிக்கும் அப்லோட் பண்ணுற ஜென்ரல் நாலேஜ் நியூஸாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ரூம் மூவியாக இருக்கட்டும், அப்போ அது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூம் மூவி. ஸோ ரூம் மூவி தான் என்னுடைய ஃபஸ்ட் படம்னு பார்த்தா ரூம் மூவி என்னுடைய ஃபஸ்ட்டு படம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே நான் வந்து 2019 ஆமாம் 2019 வந்து நான் ஒரு படம் எடுத்தேன். ஸோ நான், என் ஃப்ரெண்டு தினேஷ், அப்புறம் வந்து சிவா, ஆகாஷ், தட்சிணாமூர்த்தி, ஸோ இந்த 5 பேரையும் வச்சு நான் கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 7 கேரக்டரு. எனக்கு 2 கேரக்டர். எனக்கு வந்து அப்பா பையன் அப்படிங்கிற கேரக்டரு. என் ஃப்ரெண்டு தினேஷுக்கு வந்து அவன் வந்து 2 பேருமே வில்லன் தான். ஸோ எங்கள் 5 பேரில் வந்து அவன் கொஞ்சம் நல்லா பல்காக இருப்பான். ஸோ நல்லா இருப்பான். அவனுக்கு ஹேர்லாம் நிறையா இருக்கும். அப்போயே அவனுக்கு வந்து தாடி மீசையெல்லாம் கொஞ்சம் நிறையா வந்துச்சு. அப்போலாம் எனக்கு 2019 தாடியெல்லாம் வளரல. ஓகே, நம்மளுக்கு செட் ஆகாது, வில்ல செட் ஆகாது, அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தமிழன் அப்படிங்கிற ஒரு மூவி நான் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா வந்து நான் எல்லாருமே வந்து தட்சிணா, சிவா, ஆகாஷ்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு தான் தினேஷ் வேலைக்கு போயிட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எடுத்தோம். ஆல்மோஸ்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணதே நான் தான். ஆனால் நடித்தது வந்து 5 பேர். ஸோ அதுலேயுமே வந்து நான் வந்து அப்பா கேரக்டர், பையன் கேரக்டர், ஸோ 2 கேரக்டருமே நான் வந்து பண்ணேன். அதுலேயுமே ஒரு வயசான லுக்கெலாம் பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்குலாம் ஸோ ரூம் மூவி இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கு வந்து வயசான கிட்டப்ப நான் வந்து போகல. ஸோ அப்போ இருக்கிற ஒரு இதை வச்சுட்டு, அந்த இருக்கிற நாலேஜை வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் அதுவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து லேப்டாப்பில் இருக்குது, நான் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கிளிப்பையுமே கூட நான் வந்து எடுத்து வச்சுக்கேன். கிட்டத்தட்ட வந்து அந்த கிளிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்டையோ 1/4 நேரத்துக்கிட்டையோ வீடியோ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபுல் மூவியுமே நாங்கள் வந்து எடுத்து வச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் அந்த ஒரு கதையுமே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அடங்குற மாதிரி நாங்கள் வந்து எடுத்து வச்சிட்டோம். கிளைமேக்ஸ் எடுக்க போகிற நேரத்தில் தான் வந்து கோவிடில் வந்து லாக்டவுன் போட்டாங்களே. ஸோ அது மாதிரி லாக்டவுன் போட்டதுனால வந்து அதுக்கப்புறம் எங்களால் எடுக்க முடியல. அதுக்கப்புறமா 2 வருஷம் ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது அப்போலாம் என்கிட்ட வந்து யூடியூப் சேனல்லாம் நான் வந்து ஓப்பன் பண்ணல. மொபைலுமே கிடையாது, எங்கள் அப்பாவோட மொபைல் தான். என்னோடய ஃப்ரெண்டு மொபைல் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து என் அப்பா மொபைல்கிட்ட ஏற்றிட்டு அதை அப்படியே நானே எடிட் பண்ணுறது தான். ஸோ அது மாதிரிலாம் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அந்த படமே எதுன்னு பார்த்தா மண்குழி பாம்பு இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணின ஒரு படம்னு பார்த்தா தான் அந்த தமிழன் அப்படிங்கிற ஒரு மூவி. அதில் ஒரு பாட்டு கூட, அந்த பட்டாசு படத்தில் தமிழன் சாங் இருக்குல்ல, அந்த சாங் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கெல்லாம் வந்து எல்லாமே பண்ணி அதெல்லாம் வந்து அந்த சாங்கே நாங்கள் வந்து எடுத்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தேவையான எல்லாமே வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அண்டு கிளைமேக்ஸ் எடுக்க போகிற சீனில் வந்து ஒரு கிளைமேக்ஸே வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சீனு, காட்டுக்குள்ளே தான் அந்த கிளைமேக்ஸ் வச்சுப்போம் அப்படின்னு வச்சுக்கிட்டு முந்தின நாளே போயிட்டு சுத்தலாம் பண்ணிவிட்டு முள்ளுகள்லாம் இல்லாமல், ஸோ அதுக்கு இந்த இடத்துல இந்த ஷாட் வச்சுக்கலாம், இந்த இடத்துல இந்த ஷாட் வச்சுக்கலாம், ஸோ கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் எல்லாமே வந்து நாங்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணி கரெக்டாக வந்து முடிச்சிட்டோம். ஆனால் கோவிட் வந்ததுனால வந்து எங்களால் வந்து அதுக்கப்புறம் பண்ண முடியல. ஸோ திருப்பி அதை வந்து கொண்டு வரணும்னு பார்த்தா இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து அந்த மண்குழி பாம்பெல்லாம் வந்து நான் உண்மையிலே உண்மையாக இருக்கிற மாதிரி, உயிரோடு இருக்கிற மாதிரிலாம் நான் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு யோசிக்கணும், அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா மணி அதுக்குன்னு போடணும். பார்க்கலாம். இது வந்து திருப்பி நான் வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அவனுங்க 4 பேருமே வந்து ஃப்ரீயாக இருக்கணும்.
ஸோ எல்லாருமே வந்தால் நான் அந்த படத்தை வந்து நான் திருப்பி எடுக்க ஒன்றும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுக்காமலே இருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ரூம் மூவி, ஸோ ரூம் மூவியை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டைட்டில் வீடியோ கூட நான் யூடியூப் சேனலில் போட்டேன். அண்டு ஃபஸ்ட் லுக் போஸ்டருமே நான் வந்து போட்டேன். ஸோ எல்லாருமே வந்து நல்லா தான் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ரூம் மூவி அப்படின்னு இருக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து என்னடா ரூம் அப்படின்னு வச்சிருக்கே, இது ஒரு டைட்டில் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சுற்றி விட்டு அதில் எல்லாருமே வந்து அதான் சொன்னீங்க. ஸோ ரூம் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல, சம்மந்தமே இல்லாமல் ரூம் மட்டும் வச்சுருக்கே, டைட்டில் என்ன ஒரு படத்தை எடுக்க போகிற, புதுசாக படம் எடுக்க போகிற ஒரு டைட்டில் வந்து சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்கேன் அப்போல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் நான் அந்த ரூம் அப்படின்னு வைக்கிறதுக்கும் அந்த படத்தோட கதைக்குமே வந்து நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஏன் ரூம் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனால் உண்மையிலே நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன ஆச்சுன்னா ரிவோல்ட் அப்படின்னு வைக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா வந்து நான் வந்து வெற்றிமாறன் ஃபேனு. ஸோ டேரக்டர் வெற்றிமாறன் எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேரக்டர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம், தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய தீவிர ஃபேனு. அவரோட படம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆடுகளை படம், வடச்சென்னை படம்லாம், வடச்சென்னைலாம் எனக்குன்னா அதிகமாக தாக்கத்தை உண்டாக்கின ஒரு படம்னு சொல்ல பார்த்தா வடச்சென்னை தான். ஓகே, நம்ம வந்து வெற்றிமாறன் மாதிரி நம்ம வந்து ரெட் அண்ட் பிளாக்கை வச்சுக்கலாம். ஸோ அவர் படத்தில் டைட்டில் கார்டை பார்க்கும்போது ரெட்டு பிளாக் இது ரெண்டுமே கரெக்டாக வந்து அந்த ரெட் அண்ட் பிளாக் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும். நீங்கள் ஏன்னா எல்லா படத்துலையும் நீங்கள் பாருங்கள் ரெட் அண்ட் பிளாக் இருக்கும். ஸோ ஓகே, நம்மளும் ரெட் அண்ட் பிளாக் வச்சுப்போம் அப்படின்ட்டு நான் வந்து ஓகே நம்ம ரெட் அண்ட் பிளாக்ல தான் வைப்போம் அப்படின்ட்டு வைக்கிறப்போ நான் வந்து வெற்றிமாறன் வந்து விடுதலை அப்படின்ட்டு ஒரு படம் தரேன். ஸோ விடுதலை அப்படிங்கிற டைட்டிலே வந்து பெரியாரோடைய பத்திரிகை சேர்ந்தது. ஸோ ஓகே அவர் இதை வச்சுப்போம். ஸோ நம்ம வந்து ரிவோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரிவோல்ட் அப்படிங்கிறது வந்து பெரியாரோடைய இங்கிலீஷ் பத்திரிகை. ஸோ இதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஒரு மெயின் செட்டை வச்சுருந்தேன். ஸோ ரிவோல்ட் அப்படின்னு வச்சோம்னா என்னோட கதைக்கும் ரிவோல்ட் அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து ரிவோல்ட் வந்து இங்கே இருக்குது, என்னோட கதை அங்கே இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் வேறு இருக்குது. ஒரு வேளை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து இப்போ ரிவோல்ட் அப்படிங்கிற டைட்டில் வந்து புகுத்துற மாதிரி இருக்குது. ஓகே நம்ம எதுவும் வந்து வைக்க வேணாம், பல கதைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ரூம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ரூம் அப்படின்னு வச்சேன். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து அந்த ரூம் அப்படின்னு வச்சதே வந்து யாருக்குமே புரியல. ஃபஸ்ட்டு நான் வந்து அறை அப்படின்னு வச்சலான்னு நினச்சேன். இருந்தாலும் அந்த எடிட்டிங் அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதனாலே வந்து நான் வந்து ஓகே ரூம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா ஓகே என்ன கெட்டப் போடலாம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வயசான கெட்டப் போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து என்ன நினச்சேன், தாடிக்கு மட்டும்தான் வந்து அந்த வெள்ளைக்கலை இதை அடிக்கலாம், டை அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வெள்ளைக்கலை டைலி ஒரு தாட்டி நான் வந்து ஒரு ரிஹர்சலாக நான் வந்து அடித்து பார்த்தேன். ஸோ அடித்து பார்க்குறப்பே வந்து அந்தளவுக்கு ஒரு வயசான லுக் வந்து எனக்கு கொடுக்கல. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதிகமாகவே வந்து ஏற்கனவே வந்து படத்தில் வந்து மேக்கப்லாம் பண்ணியிருந்திருப்பாங்களே, ஸோ அவங்க வீடியோ கண்டினியூவாக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் வந்து கமலஹாசன் அந்த தசோதரன் அதெல்லாம் சும்மா நம்ம வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கிடைக்கும், ஒரு டிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா. அப்புறம் ரொம்ப அதிகமாக பார்த்தா தங்கலனுடைய மேக்கப் வீடியோ வந்து நான் ரொம்பவே அதிகமாக பார்த்தேன். தங்கலன் விக்ரம் போட்ட மேக்கப்புக்கும் அதையும் பார்த்தேன். அண்டு யூடியூப் செலிபிரிட்டி, அப்புறம் வந்து ரீல்ஸ் பண்ணுறவங்க, ஸோ அப்புறம் இன்ஸ்டாவில் உள்ளவங்க, ஸோ இவங்க எல்லாமே வந்து தங்கலனுடைய மேக்கப் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களில் யார் பெஸ்ட்டாக போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்து அவங்கள்ட்ட அவங்க எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து கற்றுக்கிறேன். ஸோ இது மாதிரிலாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓகே எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி, வயசான லுக்கு போடுறோம், வயசானவங்க எல்லாமே வந்து தாடி மீசை எல்லாம் நிறச்சிருக்கோம், ஸோ இப்படி போட்டாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு போடுறப்போ சரி எப்படி போடலாம் அப்படிங்கிறப்ப தான் எங்கள் வீட்டில் உள்ள ஆல்பத்தை பார்த்தேன். ஸோ அதில் வந்து என்னோடய ஐயாவோடைய ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ அவங்க எப்படின்னா வந்து தாடி மீசை எல்லாமே நிறச்சிருக்கும், ஆள் பார்த்தோம்னா நல்லா மஸ்குலராக இருப்பாங்க, ஆள் பார்த்தா வந்து சிக்ஸ் பேக். அவனா வந்து எங்கள் ஐயா வந்து விவசாயி. ஸோ நான் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப அவங்களாம் வந்து ஒரு ஆள் வந்து அவங்க மட்டுமே வந்து ஒரு நெல் மூட்டையை வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறப்போ அந்த பைசப்ஸ் எல்லாம் தெரிகிறப்போ எங்கள் அப்பாட்ட அம்மாட்ட எல்லாம் வந்து நான் வந்து ஒரு அப்போ ஒன்றாவது கூட நான் வச்சுருந்துக்க மாட்டேன். அப்போ நான் வந்து ஐயாவுக்கு தெம்பு பாரு தெம்பு காட்டியா அப்போல்லாம் சொல்லுவேன். அப்போல்லாம் வந்து இப்போ கூட அவங்களுக்கு ஆப்ஸ் இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க ஒரு ஆள் மட்டுமே கிட்டத்தட்ட 6 புரோட்டா 7 புரோட்டா சாப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட தான் நானே வந்து உரப்பு சாம்பார் கூட உரப்பாக சாப்பிட்ணும், அப்புறம் அதிகமாக வந்து சிக்கனு நான்வெஜ்லாம் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட தான் நானே கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்கள லுக்கு பார்க்கும்போது ஓகே நம்ம ஐயா இருக்கும்போது அவங்களுக்கு லுக்கு போடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு மெயின் செட்டில் வச்சிட்டேன்.
நான் மேக்கப் போடும்போது எங்கள் ஐயாவுடைய ஃபேஸை நான் வந்து என் மைண்டில் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே இதுதான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிளாக்கு. அவங்க பிளாக்காக இருக்கிறதுக்கும் அந்த ஹேரு, இதை தாடி, மீசை இது எல்லாமே வந்து செம்ம ஒயிட்டு ஃபுல்லாக நரைச்சி போயிருக்கும். ஆனால் முடி ரொம்ப அடர்த்தியாக தான் இருக்கும். ஸோ ஓகே இதுதான் நம்ம வந்து போட போகிறோம் அப்படின்ட்டு நான் மைண்ட் செட்டில் வந்து வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கு அப்புறமா தான் ஓகே நம்ம போடலாம் அப்படின்ட்டு அந்த நான் ஒயிட் கலர் டையுமே வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற திருநூறு தான் போட்டேன். சரி துண்ணூறு தெரியுங்களா, ஸோ அந்த திருநூறு தான் நான் வந்து போட்டேன். அது போடும்போது நான் எல்லாத்தையுமே கேட்டேன், அந்த இதெல்லாம் போடலாமா என்ன இது அப்படின்லாம் கேட்கும்போது என் ஃப்ரெண்டுகிட்ட நிறைய பேர்ட்ட நான் வந்து ஓகே ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் அதாவது ஹேர் ஃபால் ஏதாச்சும் ஆகிடுனா என்ன பண்ணுறது அதுக்காக கேட்டுப்போம் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அப்படி கேட்கும்போதே அவங்க தான் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா என்னென்னா செங்காங்கல் அப்புறமா வந்து ஆற்று மணலாம் எடுத்து தடவுடா முடி நிறையா வளரும் அப்படின்னாங்க. திருநூலுமே சொன்னாங்க. அது சரி ஓகே அது பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அப்படியே வந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இறங்கிட்டோம், இந்த படம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெயின் செட் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பேக் அடிக்க வேணாம், நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து மேக்கப் நான் வந்து போட ஆரம்பித்தேன். மேக்கப் நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக வந்து தாடிக்கு மட்டும் அடித்தப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த கிளிப்பை வந்து நான் எடுத்து அனுப்பினேன். ஸோ அவனுக்கு அனுப்பும்போது இது வந்து நல்லா இல்லை, நீ வந்து முடிக்குமே அடி, முடிக்குமே அடித்தாலும் கொஞ்சம் ஒரு 70% தான் உனக்கு வந்து வயசான கெட்டப் கொடுக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறமா சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த வயசானவங்க சுருக்கமாக அந்த நம்மளோட ஸ்கின்னெல்லாம் வந்து சுருக்கமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்னு சுருக்கமாக ஆகிறதுக்காக நான் இந்த கம்மு தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நான் யார்கிட்டையுமே கேட்கல, இந்த கம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த கையில் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒட்டி பார்க்குறப்போ அது அப்படியே சுருங்கி இருக்கும். ஸோ அந்த சுருக்கம் கொடுக்கும். ஓகே அது எல்லாருக்குமே தெரியும், அது எல்லாருமே சின்ன வயசில் அது கேர்ள்ஸாக இருக்கும் பாய்ஸாக இருக்கும் எல்லாருமே பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு நாள் நான் ஒரு போட்டு பார்த்தேன் கம்மை. ஸோ இதே கம்மு தான் வாங்கிட்டு வந்த உடனே நான் வந்து ஷேவ்லாம் இந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல மட்டும் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து சோப் போட்டு ஷேவ்லாம் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒட்டி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா இதை ஓகே நம்ம எடுத்துப்போம், இல்லைன்னா வேறு யோசிப்போம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், இதில் வச்சு ஒரு கம்மெல்லாம் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு காமன் நேரம் நல்லா வந்து காய்ஞ்சிட்டு தொட்டு பார்த்தா நல்லா ஒரு அந்த ட்ரைனஸ் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்டு இப்படியே தான் இந்த வச்சுக்க இதே போர்ஷனில் தான் வச்சுருந்தேன். ஸோ இது காயிற வரைக்குமே இப்படி தான் வச்சுருந்தேன். வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், லேஸாக இப்படி வச்சு இவ்வளோ தான் நான் நவுத்துனதுக்கப்புறமா அந்த ஒரு சுருக்கம் மாதிரி அந்த கம்மெல்லாம் வந்து அந்த சுருக்கம் ஒரு மாதிரியாக ஒரு சுருக்கத்தை கொடுத்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது இந்த இடத்துல நான் கம்மை தரவுனதுக்கும் இந்த இடத்துக்கு ஸ்கின்னுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆனிச்சு. ஓகே இது வந்து நம்மளுக்கு வயசான கெட்டப்பு போடுறதுக்கு இது நம்மளோட ஸ்கின்னு அப்படின்ட்டு நான் ஒரு மெயின் செட்டில் வந்துட்டேன். ஸோ ஓகே நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் எல்லாமே வந்து பிளட்டுக்கெல்லாம் வந்து குங்குமம் அப்படின்ட்டு நான் அதை காலகாலமாக பயன்படுத்துகிறது தான். சரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சுப்போம் அப்படின்ட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு மேக்கப் போட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு மேக்கப்புமே நான் வந்து போட்டு பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து கம் வந்து ஸ்கின்னில் தடவுறப்போ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நல்லா ஜில்லாக இருந்துச்சு, நல்லா கூலிங்காக இருந்துச்சு, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற போக போக ஒரு மாதிரியாக அது ஒரு எப்படி சொல்கிறது அப்படியே தோல்லாம் அப்படியே ஏதோ பிடிச்சி உள்ளே இழுக்கிற மாதிரி சுருங்குற மாதிரி ஒரு மாதிரியாக ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக தடவிட்டு நீங்கள் வந்து அந்த கம்மை வேணால் தடவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு காய அது அப்படியே ஒரு சுருக்கத்தை கொடுக்கும். ஸோ அது இப்படிங்கிற போது எனக்கு இந்த அளவுக்கு நான் இப்போ நார்மலாக நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு என்னால் பேச முடியாது. ஸோ அந்த வீடியோ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம மேக்கப் வீடியோ நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நான் மேக்கப் போட்ட வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேக்கப் போட்டுப்போம். அதை வந்து கட் பண்ணி நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் பார்க்குறப்ப கூட என்னால் வந்து இப்படி தான் இந்த அளவு தான் ஸோ இந்த அளவு தான் நான் வந்து வாயை என்னால் வந்து அசைக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே அசைச்சோம்னா ஒரு மாதிரியாக ஏதோ ஒரு மூஞ்சில் என்னமோ இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சரி ஓகே என்னத்தை பேச போகிறோம் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறமா தாடி எல்லாத்துலேயுமே வந்து தலையில் எல்லாமே டை அடிச்சிட்டேன். அண்டு இந்த படத்துக்காகவே வந்து ஏன்னா நான் வந்து அதிகமாக இப்போ வந்து ஜிம்க்கெல்லாம் போகிறதுனாலே வந்து நான் அதிகமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால அதிகமாக சாப்பிட்டுருக்கேன். ஸோ இதுக்காகவே வந்து நான் இந்த படத்துக்காக என்ன பண்ணேன், எப்போதுமே வந்து 5 தோசை 6 தோசை காலைல சாப்பிட்றேன். நான் ஒரு 2 தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டேன். மதியம்
ஒரு தட்டு தான், அந்த ஃபஸ்ட்டு போடுறாங்களே சாப்பாடு, அந்த சாப்பாடு தான். ஸோ காலையிலேருந்து மதியத்துக்குமே இடையில வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதுக்குள்ளே நான் பட்னியாக தான் இருப்பேன். காலையில் 2 தோசை, அதுக்கப்புறமா மதியம் வந்து சாப்பாடு, அதுக்கப்புறமா நைட்டு ஒரு 5 இட்லி, 5 இட்லிக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். இவ்வளோ தான் என்னோடய சாப்பாடு இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக்காகவே அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே நான் வந்து குறைச்சிட்டேன். அண்டு ஹேருக்கு பார்க்கும்போது நான் வந்து என்ன பண்ணேன், ஹேருக்கு வந்து நான் வந்து ஒரு முடி பெருசாகவும் ஒரு முடி சின்னதாகவுமே வந்து வெட்டிக்கிட்டேன். அந்த ஒரு லுக்கு வேணும், நம்ம வந்து வயசான கிட்ட போடுறோம். ஸோ அந்த ஒரு லுக்கு வேணும்னா நம்மளுக்கு வந்து வயசானவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் முடி கொட்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு லுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கனாலே வந்து எனக்கு இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடி அந்த அளவுக்கு நான் வச்சுருந்துருக்க மாட்டேன். ஸோ அது வந்து பெருசாகவும் சின்னதாகவும் அந்த ஃபோட்டோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருக்குல்ல, ஸோ அது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நான் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த ஹேர் வந்து கொஞ்சம் பெருசாகவும், ஒரு சில ஹேர் சின்னதாகவும், ஒரு சில ஹேர் பெருசாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு லுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹேரை வந்து தெரியாமல் நான் வந்து அந்த வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணேன். நீங்கள் இப்போது என்னோடய ஃபேஸை நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, ஸோ இப்போ உள்ள ஃபேஸ்க்கும் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் உள்ள ஃபேஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சேஞ்சாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து காலையில் ஒரு 10 மணி போல் வந்து நான் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தேன். ஆரம்பத்தில் வந்து யாருமே வந்து ஒரு 2 பேர் மட்டும், ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் தான் ஓகேடா நான் பண்ணேன், நான் எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இல்லை. ஸோ யாருமே வந்து சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது யாருமே வந்து எதிர்பார்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்த நாள் நான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம், இது டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோன்னே அடுத்த நாள் நான் போஸ்டர் நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ எக்கச்சக்கமான பேர் வந்து அதிகமாக வந்து ஹைப்பில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஒருத்தவங்கலாம் வந்து எனக்கு இப்போவே அனுப்பிவிடு, நான் வந்து பார்க்குறேன், என்னால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவும் என்னால் எதிர்பார்க்க முடியல, என்னால் சஸ்பென்ஸ்லாம் அதில் தாங்க முடியல, சீக்கிரம் அனுப்பு அப்படின்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்ட்டு எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஓகேன்ட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நான் ரிலீஸ் பண்ண உடனே தான் கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நான் அப்போவே அந்த ஒரு ஸ்டேட்டஸில் என்னோடய ஸ்டோரியில நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த ஷார்ட்ஸ்லையுமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டை பார்த்த உடனே வந்து இதுதான் கதைப்பன்னு சொல்ல முடியாது. இப்போன்னு மட்டும் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னு இல்லை, கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 1000 போஸ்டர் நான் ரிலீஸ் பண்ணாலுமே அந்த 1000 போஸ்டர் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து இதுதான் கதை அப்படின்ட்டு உங்களால் வந்து இது பண்ண முடியாது, யூகிக்க முடியாது. ஸோ அதை வந்து நான் சேலஞ்சு பண்ணுவேன். நான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 1000 போஸ்டர் நான் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே இதுதான் கதை அப்படின்ட்டு உங்களால் வந்து நான் யூகிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு 2 செகண்டுக்கு ஒரு வந்து சீன் வச்சுருக்கேன். ஸோ 2 நிமிஷம் கிடையாது, 2 செகண்ட். ஸோ இந்த 2 செகண்டு தான், 2 செகண்ட், அந்த 2 செகண்ட் வச்ச சீனு தான் வரப்போகிற 20 நிமிஷத்துக்கான படத்துக்கு ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 செகண்ட் படத்தை அந்த சீனுமே நான் வந்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அதை வச்சு தான் ஆகணுமா, வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் இருந்தேன், வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு அந்த சைடு இந்த சைடு ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படி தான் நான் வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே வச்சிடலாம், இந்த 2 செகண்ட் சீனை வச்சிடலாம், இதுதான் வந்து முக்கியம் அப்படின்ட்டு அந்த ஒரு இதை வச்சுருந்தேன். ஸோ ஏன்னா வந்து எப்படா நீ ஒரு 2 செகண்டில் வந்து ஒரு இதை வந்து வைக்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஒரு நல்ல டேரக்டருக்கான ஒரு இது. ஸோ நான் ஒரு 2 செகண்டுக்கு ஒரு சீன் வச்சுருக்கேன். அந்த 2 செகண்ட் தான் அடுத்த வர படத்துக்கே வந்து ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே இவ்வளோ தான் இந்த இது. அண்டு அடுத்த வீடியோவில் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட வந்து 18 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோலாம் நான் மட்டுமே வந்து நான் தான் வந்து கேமராலாம் இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து எப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எப்படி நானே ஆட் பண்ணிவிட்டு நானே எப்படி இதை கேமரா பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நியூஸ் அப்போ வேணும் அப்படின்னு நினச்சினாலும் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் என்னோடய ரூம் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் PYR கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.